வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு தாய்மாமன் சீரியலில் பார்த்தீங்கன்னா பூங்கொடி அழகர் கல்யாணம் படு விமர்சையாக நடந்து முடிஞ்சிருச்சுங்க. ஆமாம், பல போராட்டங்களுக்கு அப்புறமா நம்ம மாயாண்டி எடுத்த முடிவு சரின்னு பட்டு கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் அழகர் மற்றும் பூங்கொடியுடைய கல்யாணம் சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிச்சு. இதில் பூங்கொடியும் மஞ்சுமலையும் எவ்வளவோ முயற்சி செஞ்சும் இந்த கல்யாணம் தோற்கடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தத்தோடு இருக்கிறாங்க. என்னதான் கல்யாணம் முடிஞ்சாலும் பூங்கொடி இன்னும் முழு மனசோட நம்ம அழகரை ஏற்றுக்கலைங்க. இப்போவும் வில்லத்தனத்தை காமிக்க தான் போகிறாங்க. அதே மாதிரி உட்காந்து நான் படிக்க போகிறேன், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு மாமனார் மாமியாருக்கான மரியாதையோ இல்லை கணவனுக்கான மரியாதையோ அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அழகர் அதை ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்குறவரும் கிடையாதுங்க. அவர் பாட்டுக்கு துருன்னு எங்கேயோ அவர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கார். இந்த பூங்கொடி பார்த்திங்கன்னா ஆனால் அவர் மேலே ஒரு கண்ணாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அழகருடைய பாஸ்ட் லைஃப், அதாவது முன்னாடி எப்படி இருந்தார், யாரை இவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டார் அப்படிங்கிறத நோண்ட ஆரம்பிக்கிறாங்க நம்ம பூங்கொடி. ஆமாங்க, நம்ம நந்தினியோட வாழ்க்கையை பற்றியும் அவங்களுக்கு நடந்த திருமண பேச்சுவார்த்தைகள் பற்றியும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்கிறாங்க. என்னதான் பிடிக்காது அப்படின்னு இருந்தாலுமே தன்னோட கணவன் மேலே இன்னொரு பொண்ணு உயிராக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது எல்லாருக்குமே ஒரு வருத்தம் வரும் இல்லைங்களா? அதே மாதிரி இவங்களுக்கு வருத்தத்தோடு தான் மனசுக்குள்ளே என்னதான் ஒரு பொறாமை இருந்தாலும் அதை வெளிப்படுத்தாமல் எப்பப்பா நான் தப்பிச்சிருப்பேன், இந்த பொண்ணு மாட்டியிருந்துச்சுன்னா என்னோட கேரகம், நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம அழகர்கிட்ட வம்பிழுக்கிறாங்க. நம்ம அழகர் சும்மா விடலைங்க. ஆமாம், திருவாரூர் தேர் நடந்து வந்தா என்னை அங்கே கேட்டாக இங்கே கேட்டாக அப்படின்னு நீயும் உங்கள் அப்பனும் அப்படியே பெருமை பீத்த கலைஞர் மாதிரி பேசிக்கிட்டே திரிய வேண்டியதான். அதான் பார்த்தனே, உனக்கு உங்கள் அப்பன் பார்த்து வச்சுருந்த மாப்பிள்ளைய 4வது கல்யாணம் கூட அவனுக்கு பண்ண முடியாது, அப்படி இருக்கிறான். அவன் மண்டையில் 4 பேர் சேர்ந்து கிரிக்கெட் ஆடலாம் போல் அப்படி இருக்குது. அவனை கட்டி வச்சிருக்கிறண்டி உனக்கு என்னோட நேரண்டி, என் தலையெழுத்து உன்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு வம்பிழுக்கிறாருங்க. 2 பேரும் வம்பிழுத்தாலுமே ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது சின்ன வயசில் 2 பேருமே திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பெரியவங்களால பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது தான். காலப்போக்கில் நடந்த குடும்ப பிரச்சனைகள்னால அது அப்படியே மறைஞ்சு போயிடுச்சு. அந்த சமயத்தில் தான் அழகருடைய அம்மா தன்னுடைய அண்ணன் பொண்ணான நந்தினியை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. ஆனாலும் அதுவும் நடக்கலைங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நந்தினியும் அவங்க அம்மாவும் வீட்டை விட்டு வெளியில் போகணும் அப்படிங்கிற முடிவோடு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே நம்ம இருந்தால் சரிப்படாதுமா, நம்ம எவ்வளோ நாளைக்கு இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, நம்ம போய் நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினியோட அம்மா. ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்ட்டு இருக்கணும். இவங்க கல்யாணம் பண்ணால் என்ன போனால் என்ன, நானும் படிக்கிறதுக்கலான்னு அப்படி முடிவெடுத்திருக்கேம்மா. நான் டவுன் பக்கம் இருக்க காலேஜ் போய் படிக்கணும்னு முடிவெடுத்திருக்கேன். நம்ம வீட்டை காலி பண்ணி மாமா கிட்ட சொல்லிவிட்டு காலையில் எப்படியாவது கிளம்பிடுவோம்மா அப்படின்னு நந்தினியும் அவங்க அம்மாவும் முடிவு பண்ணுறாங்க. இந்த டைமில் தான் நம்ம அழகருடைய அம்மா சொல்கிறாங்க, எதுக்கு மதனி நீங்கள் போகணும், எவ்வளோ ஒருத்தியை கண்டு நம்ம பயந்துட்டு போகிறதா, எத்தனை நாளைக்கு இவ குப்பை கொட்டுவான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அழகருடைய அம்மா. இல்லை மதனி, என்ன இருந்தாலும் அழகருடைய மனைவி பூங்கொடி தான், அதை என்னாலேயோ உங்களாலேயோ யாருனாலையும் மாற்ற முடியாது. அழகர் கட்டின தாலி அவள் கழுத்தில் இருக்கும்போது அவளுக்கு தான் எல்லா உரிமையும் உண்டு. இங்கே நின்று நானும் என் பொண்ணும் என்னோடய லைஃப்பை தொலைச்சிக்கிற நேரம் நாங்கள் போய் இவள் படிக்கணும்னு ஆசைப்பட்றா, படிக்கட்டும், இன்னும் 2-3 வருஷம் பார்ப்போம், என்ன வாழ்க்கை இவளுக்கு அமையுமோ அமைச்சு கொடுத்துட்டு நானும் சந்தோஷமாக இருந்துட்டு போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மதனி, பார்ப்போம், அவர் வரட்டும், மாமா வரட்டும், கேட்டுட்டு நாளைக்கு காலையில் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படியே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நைட் ஃபுல்லாக போகுதுங்க. அதுக்கப்புறமா சொல்கிறாங்க, புது பொண்ணு மாப்பிள்ளை கண்டிப்பாக யார் வீட்டில் தான் இருக்கணும், பொண்ணு வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம மாயாண்டி சொல்கிறாரு, அதனால் என்ன, நம்ம மாப்பிள்ளை என்ன சொல்கிறாரோ அதையே பார்த்து செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ தாங்க அழகர் வைக்கிறாரு ட்விஸ்ட்டு. என்னது, நானா இவ வீட்டிலையா, நான்லாம் போய் அங்கெல்லாம் இருக்க முடியாது, இஷ்டம்னா வரட்டும், இல்லைன்னா இவங்க அப்பன் கூட இங்கேயே கிடக்கட்டும், நான் எதுவும் பண்ண முடியாது, என்னால் வந்து அந்த ஊருக்கு போய் அங்கே தங்கிறது, அவங்க ஒவ்வொரு சோத்தை திங்கிறது இதெல்லாம் எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம அழகர். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா நம்ம அழகருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரே கூத்தும் கும்மாளமாக இருக்காங்க. எப்படியோடா நம்ம அழகருடைய வாழ்க்கையில் கல்யாணம் நடந்தாச்சு, இனிமேலாவது இவன் ஒழுங்காக இருப்பானா அப்படின்னு கேட்குறாரு. இவன் எங்கடா இருக்க போகிறான், இன்னைக்கு
அன்னைக்கு நைட்டே நம்ம வீட்டு கதவை வந்து தட்டாமல் இருந்தான்னா சரிதான் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மஞ்சமலை சொல்கிறாரு, என் பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு, இனி உங்கள் பொண்ணுக்கு வர வேண்டிய சொத்தை பாதி எடுத்து வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாங்க, அதாவது பேச்சுக்கு மாயாண்டி கொடுக்க வேண்டிய சொத்தில் சம பங்கு தனக்கு இருக்கிறதாகவும் தனக்கு பங்கு வேணும்னும் அங்கே சபையில் கூப்பிட்டு சொல்லிட்டாரு நம்ம மஞ்சமலை. அதுக்கு சொல்கிறாரு நம்ம மாயாண்டி, உங்களுக்கு இல்லாத மாப்பிள்ள எல்லா சொத்தையும் என் சொத்தே உங்களுக்கு கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நீ என்ன அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ந்து ப்ரெடிக்ஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.